அடுத்ததாக உலக தாய்மொழிகளில் இந்த இலக்கிய படைப்புகள் எந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனவ இலக்கிய வட்டத்தின் எல்லா எழுத்தாளர்களும் இன்னைக்கு கருத்தாளர்களாக மாறி இருக்கிற சூழ்நிலையில முதல் அழைப்பாக திரு சக்தி செல்வனை பேசும்படி அழைக்கிறேன். உலக இந்த அதாவது மொழிகள் பல்வேறு வகைகளில் அழிவுக்கு உட்படுகின்றன அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த இடத்துல நான் இந்த கருத்தரங்கத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்தாக நான் எடுத்துக்கொள்கிறேன். பிரபலமான மொழிகள், பேசக்கூடிய மொழிகள், உடல் மொழியையும் உடல் அசைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பேசக்கூடிய மொழிகள் அனைத்துமே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மொழி அழிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த மாதிரி மொழிகள் நிறைய அழிந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்படக்கூடாது என்கின்ற நோக்கத்திலும் தான் உலக தாய்மொழிகள் தினமானது அனுசரிக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். அப்படித்தான் யுனெஸ்கோவினுடைய கருத்து பதிவிலும் அது இருக்கிறது. தாய்மொழிகள் தினம் பேசப்படுவது மூலமாகவும் கொண்டாடப்படுவது மூலமாகவும் காக்கப்பட வேண்டும், மொழி அழிவுக்கு உட்படக்கூடாது என்பது ஒரு ஆழ்ந்த அந்த கருத்தியலாக இருக்கிறது. அந்த வகையில் அனுசரிக்கப்படக்கூடிய உலக தாய்மொழி தினத்தில் தமிழானது எப்படி மெல்ல மெல்ல ஒரு அழிவு பாதைக்கும் சென்று கொண்டிருக்கிறது, அதை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் என்கின்ற ஒரு முயற்சி ஒரு சில இடங்களில் வேறு விதமாகவும் ஒரு சில இடங்களில் ஆரோக்கியமானதாக விமர்சிக்கப்படுகிறது. நாம் சொற்களை காக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். சொற்களை காத்து அந்த சொற்களை பயன்பாட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். தோழர் குறிப்பிட்டது போல மொழி போருக்காக நாம் இந்த நாளை அடையாளப்படுத்த தவறி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் வார்த்தைகளை காப்பதற்கான ஒரு முயற்சியில் நம் மண்ணின் மனவை முஸ்தபா அவர்கள் பல்வேறு கலை சொற்களை உருவாக்கி தந்திருக்கிறார். அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு என்னிடம் இருக்கிறது. அதை தொடர்ந்து என்னுடைய மாணவர்களிடம் பயிற்சி கொடுத்து வருகிறேன். அதனுடைய விளைவுகளை நான் ஒரு விழாவாகவும் ஒரு எப்பொழுதுமே நம்ம சவால் நிகழ்ச்சியாகவே நாம் எதையுமே செய்யக்கூடிய பழக்கம் நமது பள்ளிக்கு உண்டு, எனக்கும் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை கலை சொற்களை அவர்கள் பயன்படுத்துவது மூலமாக எப்படி அதை சவாலாக செய்யலாம் என்கின்ற ஒரு தொடக்கத்தை இந்த ஆண்டு ஏற்படுத்தி இருக்கிறேன். இதற்கு எனக்கு எப்படியும் ஒரு 2-3 ஆண்டு காலம் நேரம் எடுக்கும். அந்த நிகழ்வை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை தான் நாம் உலக தாய்மொழிகள் தினத்திலே நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுபோக மொழி பற்று குறைந்து வருகிறதோ என்கின்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திலே நாம் நமது மண்ணிலே என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு டைலூட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது தனிப்பட்ட வகையிலே. அந்த எதிர்ப்பானது இப்பொழுது என்ன ஏன் வேண்டாம், அதை ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கலாமே. அதை என்ன கருத்துக்காக நாம் எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நீர்த்து போகக்கூடிய ஒரு விஷயமாக நான் உணர்கிறேன். நண்பர்கள் வேறு விதமாக உணரலாம். ஆனால் அந்த வகையிலே அந்த கருத்துக்களையும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் தெளிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருப்பதாக நினைக்கிறேன். இல்லை என்றால் அரசியல் சார்ந்து ஒரு பிழை நாம் அரசியலை எப்படி நமது சமூகத்திற்கு புரிய வைக்க தவறிவிட்டோமோ அதுபோல ஒரு தவறு பின்னால் மொழி சார்ந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம் என்னிடம் இருக்கிறது. அதை நம் மண்ணிலே நம் மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான விஷயங்களை மனவ இலக்கிய வட்டமாக இருந்தாலும் நாமும் நகர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை இது போன்ற கருத்தரங்களின் பதிவுகள் மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும். நான் ஜெர்மன் இலக்கியத்தை பற்றி உலக தாய்மொழிகள் தினத்திலே அதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவை மட்டும், ஒரு நாவல் படித்தேன். அந்த நாவல் ஒரு
அவன் அந்த அந்த நாவலிலே அவன் பிறப்பானது ஒரு ஜெர்மனாக பிறப்பான். ஆனால் அந்த அரசியல் தாக்கமானது எப்படி இருக்கிறது, அப்படி அந்த அந்த கதையானது அவனை நான் ஒரு ஜெர்மானியனே அல்ல என்று நகர்த்தி ஒரு பாதைக்கு நகர்வதாக அந்த நாவல் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழையிலும் அந்த நாவலிலே இறுதியில் தனது மொழியை அவன் அடையாளப்படுத்தி இருப்பார். அப்படித்தான் அந்த நாவல் நிறைவு பெற்றிருக்கும். நீங்கள் ரஷ்ய இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் மொழியை அவர்கள் ஒரு பிரதான ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையிலே நாம் நம்மளுடைய மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று என்னோட கருத்தை பதிவிக்கிறேன். இந்த அச்சத்தை, அதாவது மொழிப்பற்று சார்ந்த ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை இப்பொழுது நீர்த்து போய் கொண்டிருப்பதை நாம் சரி செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தோடு, எனது ஆழ்ந்த கருத்தோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன்.